ஃப்ரெண்ட்ஸ், ரெட்மி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு நியூ மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டாங்க. அதோட ஸ்பெசிஃபிகேஷன் கன்ஃபார்ம் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. என்ன ஃபோன் பார்த்தீங்கன்னா Redmi 10 அப்படிங்கிற நேமில் தான் வந்து இந்த மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட அஃபீஷியல் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் லீக்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ட்விட்டர் பேஜில் பார்த்தீங்கன்னா Redmi 10 வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி கம்மிங் சூன்னு போட்டாங்க போஸ்டெல்லாம். இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் ரெட்மி மொபைலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து அஃபீஷியலாக அவங்களே விட்டுட்டாங்க. கன்ஃபார்ம் ஸ்பெசிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கான் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு டிஸ்பிளேலேருந்து பார்த்துடலாம். டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.5 inches கொடுத்துருப்பாங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டாட் நாச் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 90 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷிங் ரேட் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடாப்டிவ் ரெஃப்ரெஷிங் ரேட் சப்போர்ட் வேறு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இதில் 50 MPக்கான பிரைமரி கேமரா வந்து கொடுக்குறாங்க. இது வந்து குவாட் கேமரா செட்டப்போடு தான் இந்த மொபைல் வரப்போகுது. 4 கேமரா ஆப்ஷனோட தான் வருது. இதில் மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP பிரைமரி கேமராவாக உங்களுக்கு தரப்போகிறாங்க. 8 MP பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 MP பார்த்தீங்கன்னா டெட் சென்சார் கொடுத்துருக்காங்க. 2 MP மேக்ரோ சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 கேமராவும் வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட் 10,000 பட்ஜெட்டில் கேமரா சூப்பராக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சென்டர் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 MP பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஏவரேஜான செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரெட்மி MediaTek Hellio G88 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா குவால்காம்லேருந்து MediaTek வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. G88 வந்து ஒரு நல்ல ப்ராசஸர்னு சொல்கிறாங்க. நார்மல் கேமிங்க்கெல்லாம் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இன்னொரு G85ன்னு ஒரு ப்ராசஸர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சேம் ப்ராசஸர் தான். இது கிட்டத்தட்ட ஒரே ப்ராசஸர் தான். அந்த பட்ஜெட்டில் இருக்கிறதுக்கெல்லாம் இதை லான்ச் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5000 mAh பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 22.5 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸில் வந்து வெறும் 18 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 22.5 வாட்டு கொடுத்துருந்தாலும் சூப்பராகவே இருந்திருக்கும். அடுத்ததாக இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் வந்து எல்லா மொபைலில் யூஸ் பண்ணுறது தான். டைப் சி போர்ட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் செக்யூரிட்டி ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன் வேறு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பராகவே இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து MIUI 12.5 அப்டேட்டில் தான் வந்து இந்த OS வந்து ரன் ஆக போகுது. லேட்டஸ்ட் OS தான் கொடுக்குறாங்க. இந்த மொபைலில் நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லெவல் அப்டேட்டோடு தான் வந்து உங்களுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் வேறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லா ரெட்மி மொபைல்ஸ்லேயும் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு 3.5 mm ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லா மொபைல்ஸில் ரெட்மி மொபைல்ஸில் கொடுக்கறது தான். IR பிளாஸ்டர் ஆப்ஷன் வேறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நார்மலாகவே எல்லாத்துலேயும் இருக்கிறது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 வேரியண்ட்டில் லான்ச் ஆகுது. 4+64 ரோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9,000 to 10,000க்குள்ளே லான்ச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் 4 GB RAM 128 GB ரோம் பார்த்தீங்கன்னா 6 GB RAM 128 GB மொத்தமாக 3 வேரியண்ட் லான்ச் பண்ணுறாங்க. இந்த 3ல் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட் வந்து 10Kக்குள்ளே லான்ச் ஆகும். கிட்டத்தட்ட 12K வரைக்கும் இதை லான்ச் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஆகஸ்ட் மந்த்து எண்டுக்குள்ளே வந்து லான்ச் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட இந்த மந்த்து எண்டில் வந்து இந்த மொபைல் ஃபோன் லான்ச் ஆகுன்னு சொல்லிடுறாங்க. இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். யார் யார் இந்த ஃபோன் வந்தால் வாங்குவீங்கன்னு அதையும் கூட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.